நாங்கள் வெளிநடப்பு செய்யும்போது திரு ஸ்டாலின் பேசுகிறார், நொந்து நூலாளி போன அதிமுக தொண்டர்கள் அந்த தியாகில் என்று கிண்டுறாங்க. அதிமுக எப்பவுமே நொந்து நூலானது கிடையாது. எவ்வளோ பிரச்சனை நான் சந்திச்சுட்டு இருக்கிறேன், உன்னால் ஒரு பிரச்சனையும் சந்திக்க முடியுமா சொல்லுவாங்களா? நான் எப்பொழுது முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டனோ அன்றிலிருந்து இன்று வரை ஆளுங்கட்சியாக இருக்கும் சரி, எதிர்கட்சியாக இருக்கின்ற சரி, ஊடக நண்பர்கள் என்னை விட்டு வைத்ததே கிடையாது, பத்திரிகை நண்பர்கள் என்னை விட்டு வைத்ததே கிடையாது. அது வார பத்திரிகை இருக்குது பாருங்க, அழகாக அப்பப்போ டைட்டில் போடுவாங்க. அதையெல்லாம் எதிர்கொண்டவன், எதற்கும் அஞ்சியது கிடையாது. நான் மட்டுமில்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அத்தனை தொண்டனும் எதற்கும் அஞ்சியது கிடையாது, நிர்வாகிகளும் அஞ்சியது கிடையாது. அதாவது இவர் திரு ஸ்டாலின் பேசுகிறார், தெரிஞ்சு பேசுகிறாரா, யார் பேசுகிறார், தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாத பேசுகிறாரா தெரியல. நான் ஏற்கனவே பல முறை இந்த ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வகை தெளிவுபடுத்திருக்கேன். இவர் ஒரு பொம்மை முதலமைச்சர், என்ன பேசுகிறான்னு அவருக்கே தெரியாது. பொம்மைக்கு சாவி கொடுத்தா டக்கு டக்கு டக்குன்னு கை தட்டும் பாருங்க, அது மாதிரி இருக்கிற முதலமைச்சர் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்பட்ட முதலமைச்சர். கச்சத்தீவை யார் கொடுத்தது, யாருடைய ஆட்சியில் தாரை வார்க்கப்பட்டது, அதையெல்லாம் மறைக்கிறார் இவர், எதோ சொல்லி மறைக்கிறார். 1974 தான் கச்சத்தீவு இலங்கை அரசுக்கு தாரை வார்க்கப்பட்டது. அப்போது யாருடைய அரசாங்கம், திமுக அரசாங்கம் கொடுத்தது அவர்கள். இன்னைக்கு ஏதோ மற்றவர்கள் பழி போட்டு இவர் தப்பிக்க பார்க்கிறார். செஞ்சது பூரா தமிழ்நாட்டுக்கு துரோகம் செஞ்சது திமுக அரசாங்கம். நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, அதாவது ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தில் தான் மீனவர்களும் பொதுமக்களும் மாணவர்களும் நொந்து நூலாகி போயிருக்கிறாங்க. இது அவருக்கு பாவம் தெரியல. இப்போ ஞாபகப்படுத்துகிறேன். இன்னொன்று, இப்போ மீனவருக்கு நன்மை செய்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா பல அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். 4 ஆண்டு காலம் இந்த மீனவர் படுகின்ற துன்பம் அவருக்கு தெரியாதா சொல்லுங்க பார்க்கலாம். 4 ஆண்டு காலம் தமிழ்நாடு முதலமைச்சர் தானே இவர். தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை என்னென்னு தெரியாத ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்ட நாடு எப்படி இருக்கு என்பதை எண்ணி பாருங்க. 4 ஆண்டு காலம் மீனவர் துன்பப்படலையா? இலங்கை கடற்படையால் அவர்களை கைது செய்யப்படவில்லையா? அவருடைய படகுக்கு சேதம் விளைவிக்கலையா? அப்பொழுதெல்லாம் இந்த முதலமைச்சருக்கு நானும் அதையும் இல்லை. ஏன்னா அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது. அதை மையமாக வைத்து பல அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கார். இப்போ இருக்குது 9 மாதம். இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இருக்கின்ற ஆயுள் காலம் 9 மாதம். இந்த 9 மாதத்தில் என்ன திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்ற முடியும்? இந்த எந்த அறிவிப்புமே நிறைவேற்ற முடியாது. எல்லாம் அறிவிப்போடு போயிடும். வெற்று அறிவிப்பு தான். மீனவருடைய வாக்குகளை பெற வேணும். அதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு மத்திய அரசு மீது பழி போட்டுருக்கிறார். 16 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரே கட்சி தமிழ்நாட்டில் திமுக கட்சி தான். அப்படி 16 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது இந்த மீனவர் பிரச்சனை இவருக்கு தெரியாதா? மீனவர் படுகின்ற துன்பம் இவருக்கு தெரியாதா? அப்பொழுது அதிகாரம் இருக்கின்ற பொழுது ஏன் நீங்கள் அதை செயல்படுத்தவில்லை? ஏன் மீனவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளை, கொடுமைகளை ஏன் போக்க முடியவில்லை? 16 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு முக்கியம். ஆனால் நாட்டு மக்கள் முக்கியம் இல்லை. ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் முக்கியம் இல்லை. மீனவர் பெருமக்கள் முக்கியம் இல்லை. அடுத்து வருகின்ற தேர்தலில் வாக்குகளை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு மற்றவர்கள் பழி போட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தப்பிக்க பார்க்கிறார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.